ஒருத்தவங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு, அவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்றதுக்காக எல்லாரோட ஸ்கின்னுக்கும் அதே ப்ராடக்ட் அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் குடுக்கும்ன்றது கிடையாது. ஆக்சுவலா இவ்ளோ ஸ்டெப் ரொட்டீன் வந்து நமக்கு தேவை கிடையாது. இது எல்லாமே இந்த கொரியன் சீரிஸ் ஆர் கொரியன் கல்ச்சர் பார்த்துட்டு இவ்ளோ 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணுன்ற இன்டென்ஷன் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது, ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் அது வந்து ரொம்ப வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அகெயின் இப்போ அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் இன்டோர்ஸில் தான் இருக்கிறேன், நான் வந்து ஆஃபீஸ்குள்ளே தான் இருக்கேன், ஏசி இதில் தான் இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு சன்ஸ்க்ரீன் தேவையில்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு மிஸ்டேக். இப்போ யாரெல்லாம் வந்துட்டு ஒரு 10 பேர் போஸ்ட் போடுறாங்கன்னா அதில் மேபி ஒரு 7-8 பேர் போடுறது வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸான்றது தெரியாது. அது சம்டைம்ஸ் எக்ஸாஜரேட்டடாக காமிச்சிருக்கலாம். எஸ்பெஷலி ஃபேஸ் வாஷில் சாலிசிலிக் ஆசிட் இதெல்லாம் போட்டு தான் வாஷ் பண்ணணுன்றதும் கிடையாது. பிகாஸ் அப்சர்வ் பண்ணி பார்த்தா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஸோ அதிகமான ஸ்டெப்ஸ் ரொட்டீன் போடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் டோனர் போட்டுட்டு சீரம் ஒன்று காலையில் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போடுவேன். அப்படி அதை நான் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக அத்தனை ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குமுதம் வியாஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக் டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் மைத்ரேயி ராஜேந்திரன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பர் குட்டாக இருக்கேன். ஆக்சுவலி இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே வந்து நிறைய எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், நான் இதை யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணுறேன், இப்படி யூஸ் பண்ணுறேன், அப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ மிஸ்டேக்ஸும் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் ஒத்து போகுன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நிறைய வருது. ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கின் டைப் நம்ம அசஸ் பண்ணணும். ஒரே ஸ்கின் டைப் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கவுங்களோட ஸ்கின்ல யூனிக்கான கன்சர்ன்ஸ் இருக்கும். சில பேருக்கு சில இதுக்கு வந்துட்டு சென்சிட்டிவிட்டி இருக்கும், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆக்னி பிரேக் அவுட் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட ஸ்கின்னையும் அசஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் காமனாக இப்போ வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் நேமோ இல்லை வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து பிராண்ட் வந்து என்டோஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின்னுக்கு அது ஒத்து போயிருக்கு, அவங்களுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்படின்றது மட்டும் பார்த்துட்டு வியூவர்ஸ் அந்த ப்ராடக்ட் நமக்கும் செட் ஆகும் அப்படின்றது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இன் ஜென்ரல் இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆனால் அதுக்குமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு சில சமயம் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காமல் போயிருக்கலாம், இல்லை அவங்களோட ஸ்கின்லேயே வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ், டெர்மட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் கூட இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு, அவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்றதுக்காக எல்லாரோட ஸ்கின்னுக்கும் அதே ப்ராடக்ட் அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குன்றது கிடையாது. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் எல்லாருமே பண்றாங்க. ஆல்சோ இப்போ வந்து போஸ்ட் போடும்போதோ இல்லை வந்துட்டு என்டோஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்டோஸ் பண்ணும்போதோ வீடியோ போடும்போதோ அதில் அவங்க காமிக்கிற அந்த ஒரு ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவல் ரிசல்ட்ஸா அப்படின்றது பார்க்குற யாருக்குமே தெரியாது. இப்போ யாரெல்லாம் வந்துட்டு ஒரு 10 பேர் போஸ்ட் போடுறாங்கன்னா அதில் மேபி ஒரு 7-8 பேர் போடுறது வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸான்றது தெரியாது. அது சம்டைம்ஸ் எக்ஸாஜரேட்டடாக காமிச்சிருக்கலாம். ஸோ அதை பார்த்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் நிறைய பேர் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் அ பிக் ஸ்கின் கேர் மிஸ்டேக். ஸோ ஒருத்தரோட ஸ்கின்னையும் அசஸ் பண்ணணும். முடிஞ்சால் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களோட அட்வைஸோட ஒரு ஸ்கின் ரொட்டீன், அது என்ன ஒரு பேசிக் ஸ்டெப்ஸாகவே இருந்தால் கூட அவங்களோட அட்வைஸோட ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான மாலிக்யூல்ஸும் சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே மேம். இந்த ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ்ன்னு ஒன்று சொன்னீங்கல்ல மேம், அது வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து டோனர்ன்றாங்க, சீரம்ன்றாங்க, அதுக்கு ஒரு லைனப் வேறு, இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், இது செகண்ட் அப்படின்னு ஒரு 10 ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின் கேர் அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நீடா, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் தான் உண்மையாகவே இதனால் நடக்க போகுது ஸ்கின்ல? ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்டெப் ரொட்டீன் வந்து நமக்கு தேவை கிடையாது. இது எல்லாமே இந்த கொரியன் சீரிஸ் ஆர் கொரியன் கல்ச்சர் பார்த்துட்டு இவ்வளோ 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பேசிக் ஸ்கின் ரொட்டீன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கிளென்சர் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு பேசிக் ரொட்டீன். இப்போ ஒருத்தவங்க ஸ்கின் ரொட்டீன் ஒன்னே ஸ்டார்ட்
பண்ணது இல்லை அப்படின்றப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு ஹேபிட்டாக உருவாக்குனாங்கனாலே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் அட்லீஸ்ட் டியூரிங் த இனிஷியல் ஃபேஸ். பட் இது இல்லாம சில பேர் வந்து இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வராங்கன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கின் கன்சர்னோட கூட வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னி இருக்கலாம், இல்ல வந்து பிக்மெண்டேஷன் இருக்கலாம், ஸ்கின் அன்ஈவனா இருக்கலாம், ரொம்ப கிரானிக்கா ஒரு டேன் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த கன்சர்னையும் சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றப்ப நமக்கு மாலிக்யூல்ஸ், ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அது வந்துட்டு ஐதர் இந்த ஃபார்ம் ஆஃப் க்ரீம் இல்லாட்டி வந்துட்டு சீரம் இந்த மாதிரி லோஷன்ஸ் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கும். அப்போ அது ஒன்னையும் நம்ம வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், பேசிக் ஸ்டெப்ஸோட ஸ்கின் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பா ரிசல்ட்ஸ் இருக்கும். எவ்வளோ அதிகமான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாலுமே கூட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தாலும் இமீடியட்டா நம்ம பார்க்க போறது இல்லை. ஒரு 3 months ஆச்சும் அதெல்லாம் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற போது தான் அதுல இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியும். இந்த நிறைய ஸ்கின் ஸ்டெப் ரொட்டீன் அப்படின்னு ஃபாலோ பண்றதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு, நம்மளுக்கு இருக்கிற ஹியூமிடிட்டிக்கு, நம்மளோட டெம்பரேச்சருக்கு இது நிறைய பேருக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று நிறைய பேருக்கு வந்துட்டு போர்ஸ் கிளாக் பண்ணி இதனால வந்து காமிடோன்ஸ், ஆக்னி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வேற ஒரு கண்ட்ரில இல்ல வேற ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஃபாலோ பண்றதை நம்மளும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. நம்ம கல்ச்சர், நம்ம டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணா வந்து போதுமானதா இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ராப்பர் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருந்தா, இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குப்பா, நான்லாம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன், என் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியா காட்டிடுது, நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படின்னு டைரக்டா சன்ஸ்கிரீன் போறது, லைக் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்றாங்கல்ல. உண்மையாவே ஆயிலி ஸ்கின் இருக்க கேர்ள்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாதா? யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆக்சுவலா எந்த ஒரு ஸ்கின் டைப் இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்னி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அகைன் அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர், ரொம்ப லைட் வெயிட்டான இருக்கிற மாய்ஸ்சரைசர் ஐதர் லோஷன் இல்லாட்டி ஜெல் ஃபார்முலேஷன்ல சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். டியூரிங் த மார்னிங் டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அட்லீஸ்ட் சம்மர் டைம்ல வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் டே டைம்ல தேவைப்படாது. எஸ்பெஷலி உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியா, ஆக்னி ப்ரோனா இருக்கு அப்படின்னா ஹெவியா கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ டிரெக்டா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதுல பிரச்சனை இல்லை. அந்த சன்ஸ்கிரீன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மாய்ஸ்சரைசிங்கா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். பட் நைட் ரொட்டீன்ல நீங்க ஐதர் ஆக்டிவ் சீரம்ஸ் ஆர் க்ரீம்ஸ் யூஸ் பண்றீங்களோ பண்ணலையோ, எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்ட பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் நைட் ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் இருக்கு, ஆயிலினஸ் இருக்குன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டா இருக்கு அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை நம்ம ப்ரொடெக்டிவா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காகவே மாய்ஸ்சரைசர் அட்லீஸ்ட் டியூரிங் த நைட் டைம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி வந்து இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான 3 காமன் மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆர் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸாக என்ன பார்க்குறீங்க? ஸோ ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணுன்ற இன்டென்ஷன் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது, ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ தட் இஸ், அது வந்து ரொம்ப வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அகெயின் இப்போ அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய மாலிகூல்ஸ் பேர் கேள்விப்படுறாங்க, நைசினமைட், சாலிசிலிக் ஆசிட், ரெட்டினால் அப்படின்னு கேள்விப்படுறாங்க. இந்த எல்லா மாலிகூல்ஸும் எல்லாரோட ஸ்கின்னுக்கும் செட் ஆகும்னு நினைச்சுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இப்போ ஒரு ரெட்டினாலே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் லெவல் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஸ்கின்னுக்கு வந்து அடாப்ட் ஆன பிறகு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதே போல இப்போ மாலிகூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தேவையில்லாம சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்றது, இல்ல சாலிசிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது, அப்படி இருக்கும்போது அவங்களோட ட்ரைனஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். சோ ஸ்கின் இருக்கவங்க வந்து சாலிசிலிக் ஆசிட்ஸ் இருக்க தேவை இல்லையா அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ண தேவை? அன்லெஸ் அவங்களுக்கு அதுக்கு அதை ட்ரீட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான கன்சர்ன், சாலிசிலிக் ஆசிட் தேவைப்படுற மாதிரியான கன்சர்ன் ஏதாச்சும் இல்லை அப்படின்றப்போ இட் இஸ் நாட் நெசசரி. எஸ்பெஷலி ஃபேஸ் வாஷ்ல சாலிசிலிக் ஆசிட் இதெல்லாம் போட்டு தான் வாஷ் பண்ணணுன்றதும் கிடையாது. பிகாஸ் அப்சர்வ் பண்ணி பார்த்தா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஸோ அது நம்ம ஸ்கின் பேரியரை நம்மளே போயிட்டு வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறாங்க, பட் சன்ஸ்கிரீனை ரீஅப்ளை பண்ணுறது இல்லை. அண்ட் ஆல்சோ நான் இண்டோர்ஸில் தான் இருக்கிறேன், நான் வந்து ஆஃபீஸ்குள்ளே தான் இருக்கேன், ஏசி இதில் தான் இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு சன்ஸ்கிரீன் தேவையில்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு மிஸ்டேக். பிகாஸ் சன்ஸ்கிரீன்ன்றது ஒரு ஸ்கின் ருட்டீனோட ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சன்ஸ்கிரீன் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அவுட்டோர்ஸாக இருந்தாலும் இண்டோர்ஸாக இருந்தாலும். அதுக்குன்னு இண்டோர்ஸில் ரொம்ப நார்மலி ஒரு ஹாலிடே சில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை. எஸ்பெஷலி ஒருத்தவங்களோட ஒர்க் வந்து நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி
இருக்கு, கம்ப்யூட்டர், Screen ஃபோன்ஸ் times நிறைய, இருக்கு. ஸ்க்ரீன் டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த ப்ளூ லைட் எக்ஸ்போஷர்லேருந்தும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்பயும் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. இன்னொன்று இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதிகமான ஸ்டெப்ஸ் ரொட்டீன் ம். போடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் டோனர் போட்டுட்டு சீரம் ஒன்று காலையில் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போடுவேன். அப்படி அதை நான் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக அத்தனை ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற என்ன எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட். இப்போ நிறைய பேர் ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுறப்ப நிறைய பேர் சொல்கிறது, நான் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறேன் என்னோட ஸ்கின்னை, நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணிகிட்டே இருப்பேன், வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன், இல்லை வீக்லி ட்வைஸ் பண்ணுவேன், அது என் ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு வந்து ஒரு அது மித்தா இல்லை ஃபேக்டா, இல்லைனா அது மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து பெர்மனெண்ட்டாக ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா? ஸோ எக்ஸ்ஃபோலியேஷனில் 2 இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன், இன்னொன்று கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய ஃபேஸ் வாஷ்ல இல்லாட்டி வந்துட்டு மாஸ்க் மாதிரி இதில் கூட வந்து ஒரு ஸ்க்ரப்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அது போட்டு வாஷ் பண்ணும் போதே வந்து அந்த சொரசொரப்பான ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு கண்டிப்பாக ஃபேஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ அது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஃப்ரெஷ் ஆகுது, ஃப்ரெஷ் ஸ்கின் வருது, ரொம்ப பிரைட்டராக இருக்குது, ஹெல்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ண பேசிக்காக நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் கொடுக்குறோம். ஃபிசிக்கலாக ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணும்போது குட்டி குட்டி ட்ராமா வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸ்கின்னுக்கு. இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா ஸ்கின்னோட டெக்ஸ்சரே வந்துட்டு டேமேஜ் பண்ணும், ரஃப் ஆகும், ஹார்ஷ் ஆகும், ட்ரை ஆகும். அண்ட் சில பேருக்கு அலர்ஜிஸ் வரலாம், சில பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் வரதுக்கு கூட வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணவே கூடாது. ஈவன் டியூரிங் ஷவர், லூஃபா, ஸ்க்ரப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுமே ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் தான். இது எல்லாமே நாளடைவில் ஸ்கின்னுக்கு டேமேஜ் தான் கொடுக்குமே ஒழிய நல்லது ஒன்றும் பண்ணாது. வேறஸ் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் நமக்கு சேஃப். அகைன் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது. அது ஒருத்தவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் அந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணக்கூடாது. இப்போலாம் வந்துட்டு வீட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரியான பீல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பீல்ஸ் நான் சொல்றது ஹை ஸ்ட்ரென்த் கிடையாது. வீட்ல ஒரு ருட்டீனா நம்ம கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிக்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த்ல மாலிகூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னாலும் அகெயின் நம்மளோட ஸ்கின் பேரியர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ ஒரு ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் 2 வீக்ஸில் இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணலாம். அதுவுமே அந்த மாலிகூல்ஸ் பார்த்து சூஸ் பண்ணணும். எவ்வளோ நேரம் அதை வந்து ஸ்கின்ல வந்து கான்டாக்ட் டைம் வைக்கணுன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஓகே மேம். இதில் வந்து அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணவே கூடாதா, இல்லை இந்த டைம் ஆஃப் டியூரேஷனில் விட்டு பண்ணலாம்? ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணவே கூடாது. அதுதான் வந்துட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட அட்வைஸாக இருக்கும் எப்பவுமே. ஸோ டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கொடுக்கும், இல்லை வந்துட்டு ஒரு பளிச்சுன்னு காமிக்குமே ஒழிய அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் டேமேஜ் உண்டு பண்ணும். ஈவன் அது நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இட் இஸ் நாட் நெசசரி. அதனால உங்களுக்கு லாங் டேர்மாக வந்துட்டு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறது இல்லை. யா மேம், அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் எனக்கு காமன், இதெல்லாம் எனக்கு எவ்வளோ நாளாக டவுட் இருக்குது அப்படின்னு வந்து எவ்வளோதான் நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் வந்து எவ்வளோதான் நம்ம வந்து சொன்னாலுமே ஓகே இதெல்லாம் மிஸ்டேக்ஸ்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுது. அது இதனால தான் அப்படின்றத ப்ராப்பராக எங்களுக்காக கிளியர் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.